ஹலோ காய்ஸ், அனதர் வீடியோ. நம்மளோட ஃபிஷ்ஷஸுக்கு எல்லாம் இப்போதான் ஃபீடிங் பண்ணியிருக்கோம். இப்போதே ஒரு லைவ் ஃபிஷ் ஃபுட்டு போட்டுக்கிருந்தோம். ஃபிஷ்ஷெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு போட்டுக்கிருந்தோம். இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுத்து நசுக்கி இப்படி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அடியில் போவோம். இப்போ எப்படி சாப்பிடுன்னு மட்டும் பாருங்கள். எப்படி கைஸ் இருக்கு? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா கைஸ், இங்கே ஒரு நார்மல் சைஸில் ஒரு மீன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மீன் இது பார்த்தீங்கன்னா மவுலி இல்லை, கப்பியும் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கிராஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது. அதுவும் நம்மளால தான். நானே இந்த சும்மா ஒரு வீடு ஒன்று உண்டாக்கலான்னு சொல்லிட்டு யதார்த்தமாக தான் ட்ரை பண்ணேன். பட் அதில் நான் ஒரு கம்மியான குட்டி கிடச்சிச்சு. அது கொஞ்ச நாள் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் ஒன்றே தான் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த சீட்டா மாதிரின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர் ஃபிஷ்ஷை வச்சு ஒன்று ப்ரீடிங் பண்ணி இதையும் உண்டாக்கியிருப்போம். அந்த மீனையும் ஒரு குட்டி எல்லாமே நல்லா இருக்குது கைஸ். இப்போதான் அந்த லைஃப் ஃபிஷ்ஷை லைஃப் ஃபீடு போட்டுட்டு இப்போ தான் போனேன். கீழே உள்ளது டேங்குக்கும் ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ போட்டாங்க. அந்த லைஃப் ஃபீடு வேறு எதுவுமே இல்லை. இதுதான் கைஸ். எல்லாம் துணி போட்டு கவர் பண்ணி வாலிக்குள்ளாரு தான் இந்த லைஃப் ஃபீடு தான். உங்கள் வீட்டில் காடு மாதிரி உள்ள இடத்துல கொசு அதிகமாக தெரிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா, காலையிலே கொசு அதிகமாக தெரிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாளியில் தண்ணி மோந்து வச்சுருங்க. வச்சுட்டு திறந்தே வச்சு வைங்க. அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் உங்கள் வீட்டிலே நிறையா இருக்கும். நான் ஏன் மூடி போட்டு வைக்கிறேன்னா எதுவும் பறந்து ஓடிடக்கூடாதுன்னு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பாதாம் வாட்டர். இதோட கலர் டெஸ்டிங்காக இதோட கலர் டெஸ்டிங் உங்களுக்கு எப்படி காட்டுறது? ரொம்ப கலர் ஆயிடுச்சு. வடிகட்டிக்கிட்ட பாருங்க, வாட்டரை பாருங்க காய்ஸ். இங்கே ஆற்றுல போனோடனே எப்படி கலர் மட்டும் இருக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம 1 ஜக் எடுத்து நம்ம வாட்டர் நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்கில் ஊற்றிக்கலாம். இது ஏன் இப்படி வெறுமா போட்டு வச்சுருக்கேன்? நான் கொஞ்சம் க்ரோத் ஆகிக்கிட்டோம். இப்போ ஒரு சின்ன வாழை எடுத்துக்கலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வாளி நம்ம டப்பா நம்ம கையில் வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். கலரிங் சேஞ்ச் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா காய்ஸ்? இப்படி ஒரு மெடிசன் வாட்டராக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கலர் சும்மா சூப்பராகவே இருக்குது. பழைய அதாவது நிறையா பாதாம் லீஃப் போட்டு ஒரு வாளியாக வச்சுருக்கனால இதோட எஃபெக்ட் பாருங்கள். இத்தனைக்கும் நேற்று தான் போட்டு சாயந்தரம். இப்போ கரெக்டாக இதில் நம்ம இப்போ ஒரு டப்பா ஃபில் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு டப்பா எடுத்துட்டு பாதாம் லீஃப் ஐயோ லைட்டாக டப்பாவில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்கில் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டுறோம். அதில் எவ்வளோ மெடிசன் இருக்குதுன்னு ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எடுத்துக்கலாம். உங்களுக்கு கேமராவில் கலரிங் தெரியுதா இல்லையானது இல்லை, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுங்க. திரும்பவும் இல்லை தண்ணியை பிடிச்சிக்கலாம். அந்த ரொம்பிருச்சு நம்மளோட டப்பா. ஃபில்ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்படி புறாண்டி வச்சுக்கோங்கண்ணா. க்ளீன் பண்ணுவோம், நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணுவோம். அதனால தான் இப்படி இருக்குது பாருங்க. அதே காற்று மாதம் வேறு ஆட்டின்னா போடுவாங்க.
பரோக்கா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டாச்சு. இப்போ ஃபில்ட்ரேட் ஆகிருக்கும். நம்ம குட்டியெல்லாம் முடிச்சதில்ல உள்ளாங்க பார்த்தோம். ஆனால் என்ன நம்ம கல்ச்சர் ஆகணும். இப்போ நம்ம ப்ரீடிங் போட போகிறோம். ப்ரீடிங் எப்படி போடுறதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்லியும் தரப்போகிறேன். அதேமாரி நான் ஒன்றும் இல்லை கைஸ், ப்ரீடிங் போடுறது சிம்பிள் மேட்டர் தான். இதில் வாட்ரு அரை டப்பு எடுத்துக்கலாம். இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதிலேருந்து அடியில் போயிட்டு வாட்டரை எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிட்டாச்சு. இது ஆல்ரெடி சால்ட்டு கண்டென்ட் இருக்குது. இதெல்லாம் போட்டு தான் வச்சுருந்தோம். இப்போ இந்த மாதிரி சைஸில் ஒரு லீஃப் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எக்லோட குட்டி உள்ள மீனாக பார்த்து எடுத்துக்கலாம். ஃப்ரைஸ் நல்லா எக்லோட ஃப்ரைஸ் இருக்கணும். ஸ்டொமக்குள்ளார ஃப்ரைஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபாக்ஸ் ஸ்டைல் மேலே மிதக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா குட்டிலாம் அப்போ தான் ஃபாதர் அண்ட் மதர் ஃபிஷ் சாப்பிட முடியாமல் தங்க வைக்க முடியும் குட்டியை. இப்போ போயிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ரீடிங் போடக்கூடிய ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் ரொம்ப 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 கைஸ் வயிறை பாருங்கள் கைஸ். எனக்கே ரொம்ப சந்தேகமாக இருக்குது எத்தனை குட்டி தங்குமோன்னு. அந்த மீன் பார்த்திங்கன்னா 10 குட்டி தான் போட்டுச்சு. இது ரொம்ப நிறையா போடும் போல் கைஸ். நான் கூட 2 நாள் முட்டலாம் தான் பார்த்தேன் இந்த மீன். நான் கூட ப்ரீடிங் தான் போட்டேன். ஆனால் குட்டி போடுற செட்டப்லாம் பண்ணலை. அப்படி இன்னும் குட்டி போடுதுன்னா அந்த ஃபிஷ்ஷோட இதை பொறுத்து சின்ன வயிறு போல். அதே மாதிரி நம்மளோட இந்த ஃபீமேல் கண்ணில் பார்த்திங்கன்னா ஃபங்கை ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் அதோட ஐ பார்த்திங்கன்னா ரொம்ப வீங்கி போச்சு. இப்போ நம்மளோட பலூன் மாலையை எடுத்துலாம். பலூன் மாலையை வச்சுட்டு அது கிராஸ் போட்டுக்கிருக்கேன். ஜாப்பனீஸ் பேண்டா மாலையும் இப்போ பலூன் மாலையும் வச்சு ஒரு புது கல்ச்சர் உண்டாக்கியிருக்கோம். கேமரா லைட் அதுவாகிடுச்சு. ஓகே கைஸ், 2 பேரும் அமைதியாக இருக்காங்கன்னு நீங்கள் தப்பாக இடம் விட்டுற வேண்டாம். இப்போ பார்ப்பீங்க நம்ம மேலோட திறமைகளெல்லாம். மறக்காமல் முக்கியமான விஷயம் ஒன்று போடணும். இந்த கிளாத் எடுத்து மூட வேண்டிய இடத்துல கொஞ்சோண்டு வாட்டர் நனைஞ்சிருச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் நனைச்சி போட்டுக்கலாம். அப்போ தான் வெயிட்டில் நல்லா துணி பறக்காமல் இருக்கும். ஆர்டிமியா டேப்லெட் வாங்கி நம்மளோட குட்டிகளுக்கெல்லாம் ஃபீட் பண்ண போகிறோம். அதேமாதிரி அலிகேட்டருக்காக நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். வந்துக்கிட்டே இருக்குது. என்றைக்கு வருதுன்னு தான் தெரில. வந்தவுடனே முதல் வீடியோ போடுறேன் கைஸ். முதல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, நீங்கள் இப்போ தான் புது டப்பில் மற்ற மீன்களோட இருந்துட்டு தனியாக விட்டோடனே கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. எப்போதும் 3 மீனாக தான் முடியும். 3 ஃபீமேலாக, அதாவது 3 ஃபீமேல் இன்னும் கொஞ்சம் நாள் தாக்கு பிடிக்கும் போல். அதனால் இதை மட்டும் இப்போதைக்கு போட்டுன்னு மறக்காமல் அவங்களுக்கு போடணும். அதை இப்போ போட்டுடலாம். போட்டுறோமா காய்ஸ்? டீம் பூம். ஓகே காய்ஸ், வர வச்சு இப்போ கல்லை வச்சு யார் போகிற மாதிரி மூடி வச்சுருக்கோம். இப்போ இந்த யார் போகிற மாதிரி மூடி வச்சுருக்கோம்ல, சாயந்தரம் பார்ப்போம். சப்போஸ் குட்டி போட்டலாட்டி நம்ம ப்ரீடிங் நெட் பார்த்திங்கன்னா வச்சிடலாம். சப்போஸ் சாயந்தரத்துக்குள்ளார குட்டி போட்டுருச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் கைஸ். அப்புறம் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் ஃபிஷ் டேங்கில் ஆட் பண்ண வேண்டியது. கம்மியான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. கீழே தான் கைஸ் பாதி ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இதில் தான் நம்மளோட அலிகேட்டர் கார் தம்பி பிள்ளை வரப்போகிறேன். அப்புறம் இதெல்லாம் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். ஃபீடிங்காக யூஸ் பண்ணிடலாமா இல்லை என்ன பண்ணுறது, இல்லை அலிகேட்டர் கார்டுக்கு ஃபீட் பண்ணிடலாமான்னு பார்த்தா எல்லாமே இதில் உள்ளது எல்லாமே எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபிஷ்ஷஸ். ஜாப்பனீஸ் பேண்டாமாலியை பற்றியே உங்களுக்கு தெரியும். 120 ரூபா சொல்லுவாள், 150ன்னு சொல்லுவாள். நான் எனக்கு தெரிஞ்சவனை வச்சு வாங்கினேன். கொய்யோட குட்டி இருக்குது, ஜாப்பனீஸ் பேண்டாமாலியோட குட்டி இருக்குது. இந்த ஜாப்பனீஸ் பேண்டாமாலியை பார்த்திங்கன்னா இதோட பேரண்ட்டோட கிளாஸ் பெல்லி அப்படின்னு சொல்லப்படுற மாலி
அதை வச்சும் கிராஸ் பண்ணி உண்டாக்குனது. அதனால் வயிற்றில் குட்டி அசைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். அதில் உள்ள இம்பார்ட்டட் கப்பீஸ் நார்மல் ரெட் ரேஞ்சர் கப்பி, ஒரே ஒரு சின்ன ஃபீமேல் தான் இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்ல பண்ணுறோம், அந்த கப்பி மாலியும் கிராஸ் பண்ணி உண்டாக்குனது நம்ம. அப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்ட் கலர் மாலி ஒன்று இருக்குது. அது மாலியாக கப்பினான்னு கூட எனக்கு தெரியல, கடையில் அவங்க. இப்படி நம்மக்கிட்ட நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. எல்லாமே ரேர் ஃபிஷ்ஷஸ். அதுலேயும் ஒன்றுலாம் ரொம்ப ரொம்ப ரேர் கலர். இப்படி நம்ம கல்ச்சர் பண்ணிட்டு இதெல்லாம் விற்கிறதெல்லாம் கொஞ்சம் தவறான செயல் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே காய்ஸ், நம்ம வீடியோவை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பி காட்டும். நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.